அனைவருக்கும் வணக்கம். 2025 நவம்பர் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான ஹால் டிக்கெட் பேப்பர் 1 அண்ட் 2 அதுக்கான ஹால் டிக்கெட் தற்போது 3/11/2025 முதல் வெளியாகி உள்ளது. அதை நம்ம எப்படி டவுன்லோட் செய்கிறதுன்றதும், நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது எந்த மாதிரியான ஐடி ப்ரூஃப்லாம் கொண்டு போகணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு நம்ம ஃபோனு அல்லது உங்கள் டெஸ்க்டாப்பில் முதல்ல ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ப்ரௌசரில் அஃபிஷியல் வெப்சைட்டான www.trp.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போங்க. அதில் நமக்கு ஹோம் பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். இந்த ஹோம் பேஜில் நீ ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நமக்கு ஹால் டிக்கெட் லெஃப்ட் சைடு பாருங்கள், எக்ஸாம் டேஷ்போர்டில் ஹால் டிக்கெட் டவுன்லோட் அதை அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து லாகின் பேஜ். இந்த லாகின் பேஜில் நமக்கு லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். இதில் லாகின் ஐடி என்ன அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்க ஃபோன் நம்பர் அல்லது மெயில் ஐடிக்கு லாகின் ஐடி வந்திருக்கும். அதே போல் பாஸ்வேர்டும் அது கூட நமக்கு மெசேஜாக வந்திருக்கும். நீங்கள் அந்த பாஸ்வேர்டை அப்டேட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அதே லாகின் ஐடி பாஸ்வேர்டு போடுங்க. இல்லை பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டை நீங்கள் போடணும். இப்போ லாகின் ஐடின்ற இடத்துல நீங்கள் வந்து லாகின் ஐடி போடணும். அந்த லாகின் ஐடி எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா TETP அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி, நான் இப்போ லாகின் ஐடி போடுறேன். அடுத்தது பாஸ்வேர்டுன்றதுல பாஸ்வேர்டு போட்டேன், சைன்இன் கொடுக்குறேன். சைன்இன் கொடுத்தோன்னே நம்ம சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் கேண்டிடேட்டோட டேஷ்போர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வியூ அப்ளிகேஷன், பிரிண்ட் ஹால் டிக்கெட், சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு மூணுமே இருக்கும். அதில் நம்ம வந்து பிரிண்ட் ஹால் டிக்கெட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னு நமக்கு வந்து என்ன ஆகுனா, நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு சென்டர் என்ன அப்படின்றது அதில் காட்டும். முக்கியமான இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது வந்து நம்ம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண உடனே நம்மளோட ஃபோட்டோ, நேம், நம்மளோட சிக்னேச்சர், ஜெண்டர் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அதே போல் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஆப்ஷனல் சப்ஜெக்டான மேத்ஸ், சயின்ஸ் ஆர் சோசியல் இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் நமக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட அந்த டிஆர்பி பேஜ் அப்படி போனீங்க அப்படின்னா அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் இமீடியட்டாக. டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை வந்து நீங்கள் கம்பல்சரி ஒரு மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் அது முக்கியமானது கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்து ஹால் டிக்கெட் ஆன்லைன் மூலம் தான் நமக்கு கண்டிப்பாக டவுன்லோடு செஞ்சுக்கணும். நமக்கு ஃபிசிக்கல் காப்பி வந்து நமக்கு கண்டிப்பாக வராது. ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம எது கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு, 2வது பேன் கார்டு, 3வது பாஸ்போர்ட், 4வது டிரைவிங் லைசன்ஸ். இந்த 4ல் ஏதாச்சும் ஒன்று வந்து ஒரிஜினல் நம்ம கம்பல்சரி கொண்டு போகணும். அதே போல் நமக்கு வந்து இந்த ஐடி ப்ரூஃப், ஹால் டிக்கெட்டை தவிர வேறு எதுவுமே நமக்கு வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோடு கிடையாது. எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸும் வந்து நமக்கு அலோடு கிடையாது, அது மறந்துடாதீங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று வந்து பென். நம்ம கம்பல்சரி பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் கொண்டு போகணும். இதை தான் நம்ம வந்து அட்டண்டன்ஸில் சைன் பண்ணுறதுக்காகட்டும், நம்ம புக்லெட்டில் நம்பர் எழுதுறதுக்கு, ஆன்சர் ஷீட் OMR ஷீட்டில் ஆன்சர் ஷேட் பண்ணுறதுக்குமே நம்ம வந்து பிளாக் பால் பெயிண்ட் பென் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து நல்லா வாங்கிட்டு போயிடுங்க. 1க்கு 2 வாங்கிட்டு போயிடுங்க. அதில் முக்கியமாக வந்து நமக்கு வந்து நீடில் வந்து நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு 2 ரொட்டேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபில் ஆகிற மாதிரி பெரிய நிப்பு இருக்கக்கூடிய ஒரு பென்னை வாங்கிட்டு போயிடுங்க. அது நம்ம டைமை சேவ் பண்ணோம். நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.